ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லெமனோட சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், கொட்டை எதுவும் இல்லாமல். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், நிலக்கடலை எடுத்து வச்சுக்கிறோம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகும் எடுத்து வச்சுருக்கிறோம். சாதத்தை ஆல்ரெடி வடித்து அதை கொஞ்சமாக ஆற வச்சு வச்சுருக்கோம். சாதம் சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அளவெல்லாம் சொல்லியிருந்தேன். கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். கடுகு நல்லா பொரியணும். இப்போ நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போ அதோட வத்தலையும் மிளகாவையும் கொஞ்சமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போது அதோட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதோட காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாதத்தில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.